ஹாய் எங்கட பிகின் மினியர்களுக்கு இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஊதுபத்தி கொளுத்துறதுல இருக்கக்கூடிய இந்த அறிவியலை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த ஊதுபத்தியில பயன்படுத்தக்கூடிய சந்தனம், மல்லிகை, லவண்டர் இது போன்ற இயற்கை நறுமணங்கள் எங்களோட மூளையில இருக்கக்கூடிய லிம்பிக் அமைப்பை தூண்டுகின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால மன அழுத்தம் குறைஞ்சு மனதுல அமைதி ஏற்படுறதோட அமைதிக்கான ஹார்மோன்ஸையும் சுரக்கிறதாகவும் எப்பவுமே தியானம் அதே மாதிரி யோகா இப்படியான விஷயங்கள் செய்யக்குள்ள ஊதுபத்தி கொடுக்கப்படுறதுக்கு காரணம் இது ஒன்றுமே சொல்லப்படுகின்றது. இந்த ஊதுபத்திய எரிக்கைக்குள்ள வெளிவார புகை காட்டுல இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை அழிக்கிற ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கிறதோட மழை காலங்கள்ல காட்டுல பரவக்கூடிய ஈரப்பதன்களையும் கிருமிகளையுமே தவிர்க்கிறதுக்கு உதவும் மட்டுமே சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம இந்த கொசுக்கள் சின்ன சின்ன பூச்சிகள் வீட்டுக்கு வராம தடுக்கிறதாகவுமே இது காணப்படுது. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட மூளையில இருக்கக்கூடிய செரோடோனின் அளவை அதிகரிக்கிறதோட தூக்க குறைச்சு வேலையில அதிக கவனம் செலுத்துறவங்க சுறுசுறுப்பாகவும் எங்களை வச்சிருக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த ஊதுபத்திகள்ல நிறைய ரசாயனம் கலக்குறாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூலப்பொருட்கள்ல விலை கூடவா இருக்கிறது. அதாவது இப்ப ஒரு பொருளை உற்பத்தி செய்து அதை சந்தைக்கு கொண்டு வரக்கிடையிலேயே இந்த பொருளுக்கு இவ்வளவு செலவு ஏற்படுது. சோ அப்படியான செலவுகள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஒரு விலை நிர்ணயித்து வரைக்குள்ள அதுக்கான விலையுமே கூடும் தானே. சோ அதை உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கணும்ன்றக்காக அவங்க ரசாயன பொருட்கள் கலக்குறாங்க. சோ இந்த பதிவுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊதுபத்தியில ரசாயனம் கலக்குறது நல்லமா? அதே மாதிரி இந்த ஊதுபத்தியில நிறைய பயனுமே இருக்கு. இதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல. இந்த காலத்துல இந்த ஊதுபத்தியில இந்த கொசுக்களை விரட்டுறதுக்காக ஒரு பகுதியை அவங்க யூஸ் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க எங்க பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போறது குட்டி குட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளலாம். மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் டாடா பாய் பாய்.